இருக்காங்கிறதே நீ மறந்துரு. ஒரு செகண்ட் கூட உன்னை நான் பார்க்க அனுமதிக்க மாட்டேன். யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்க ப்ளீஸ். யாருக்கு என்னோட உதவி தேவையில்லையோ அவங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. போதும் போதும், இங்கே நிறுத்துங்க. டாக்ஸியை வீட்டு விட்டு தள்ளி நிப்பாட்டினது நல்லதா போச்சு. வீட்டுக்கிட்ட போய் நிப்பாட்டினா கார்ட்ஸ் எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவரை நான் சந்திக்கிறத தடுக்க முடியாது. ஹாலியாவா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், யார் கண்ணிலையும் படாம நான் வீட்டுக்குள்ள போயே ஆகணும். பாஸ், கண்ணாடியா இருக்குங்க. ஞாபகம் இருக்குல்ல, அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியான சந்தோஷம் கிடைக்கும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு பணம் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா என்னால இப்ப முடியாது. ஓ, நீ முதல்ல பாதியில விட்ட வேலையை முடி. அப்புறம் ஒரு விஷயம், வேலை கண்டிப்பா முடியணும். அதுக்காக விடிற வரைக்கும் வேலையை எடுத்துக்காதன. உங்களுக்கு சந்தோஷமான செய்திய கூடி சீக்கிரம் சொல்றேன் பாஸ். இந்த பேச்சுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல, அதை செயல்ல காட்டு. இங்க பாரு, ரோடுக்கு அந்த பக்கம் நான் இருப்பேன். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் டிரைவர் சீட்ல உட்காந்து வண்டியை வேகமா ஓட்டணும்னு. ஓகே பாஸ். ஓ, அபிஷேக் பிரேம் மெக்ரா, உன்னை பழி வாங்கறதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தனோ அதே மாதிரி உன்னை கொல்றதுக்கு கூட நான் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீ இப்ப மட்டும் என் ஆள் கையில கிடைச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நாளைக்கு நீ காலையில சூரிய உதயத்தை பார்க்க மாட்ட. என்ன இவ்வளவு செக்யூரிட்டியா? இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அபிஷேக் மேரா உயிரோட தான் இருக்கான். அவனோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனை காப்பாத்த இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவனை காப்பாத்தவே முடியாது. அவனை நான் எப்படியாவது சாவடிச்சே தீருவேன். இங்க யாரும் இருக்காங்க. யாரது? இங்க யாருமே இல்ல. அந்த பக்கம் பார்க்கலாம். ஏதோ சத்தம் கேட்டது, என்னன்னு தெரியலையே. யார் நீ? எதுக்கு உள்ள வந்த? சொல்லு, கேக்குறல்ல. ஏய், அவனை பிடிங்க. யார் நீ? சொல்லு. விடு. பாட்டி போல இருக்கு. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். அன்னைக்கு ஜீப்ல இருந்த அதே ஆள் தானே இவன். ஏய், நில்லுங்க நில்லுங்க. எல்லாரும் தடுத்துட்டு போனா கேட்ல யார் நிக்கிறது?
யாரோ திருடன் நினைக்கிறேன் மேடம். ஆனா நாங்க அவனை விடல. செக்யூரிட்டி இந்த அளவுக்கு டைட்டா இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கல போல இருக்கு. எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறதுனால அவன் பயந்து ஓடிட்டான். ஆர் யூ ஷூர்? கண்டிப்பா ஒரு ஆம்பளை தான் இங்க வந்தானா? எஸ் மேம், அவன் ஒரு ஆம்பளை தான். அவன் ஆம்பளையா இருந்தா ரொம்ப மோசமான விஷயம். இதோ வரா. அப்ப வேலை முடிஞ்சது. பாஸ் பாஸ் வண்டி எடுங்க. என்ன இவ்வளவு பதட்டமா இருக்க? பாஸ் அவனை கொலை பண்ண வருவாங்கன்னு தெரிஞ்சு செக்யூரிட்டியை டைட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னால உள்ள போக முடியல. என்ன பாத்துட்டாங்க. இந்நேரம் போலீஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ் இதான் மெகராவோட பொண்டாட்டி. வெளியே போடா, வெளியே போ, வெளியே போ, ஒழுங்கு மரியாதை வெளியே போடு. அப்ப மோசமானது என்ன? பிரக்யா திரும்பவும் இங்க வந்துட்டா. அவ வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஆனா இவங்க சொன்னது நீ கேட்டல, வந்தது பொம்பளை இல்ல ஆம்பளை. ஒரு ஆளை அனுப்பி நம்ம கவனத்தை திசை திருப்ப பாத்துருக்கா. அப்பதானே கார்ட்ஸ் அவன் பின்னாடி போவாங்க, பிரக்யா உள்ள வந்துருவான். நான் உன்னை விட மாட்டேன். என் புருஷனை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன் முகத்தை காட்டு, உன் முகத்தை காட்டுறா, முகத்தை காட்டுன்னு சொன்ன. நில்லுடா, ஓடாத. இவனுங்க இங்க வந்திருக்காங்கன்னா அப்ப அவரோட உயிர் இன்னும் ஆபத்துல தான் இருக்கு. நல்ல வேளை நீங்க அந்த ஆள் பின்னாடி போகாதது. இப்ப ஒழுங்கா கேட்ட பாத்துக்கோங்க. என்ன ஒருவேளை பிரக்யா மட்டும் உள்ள வந்துட்டா உங்க நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சுத்தி முத்தி பாருங்க, தப்பு எதுவும் நடக்க கூடாது. ஓகே மேடம். நான் உள்ள போறது யாராலையும் தடுக்க முடியாதாலையா? நீயா இருக்கட்டும், செக்யூரிட்டியா இருக்கட்டும், எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. பின்னாடி கதவு வழியா போனா யாருக்கும் எதுவும் தெரியாத. இங்க பாரு ஆலியா, அவ வந்து பிரக்யா கீழே விழுவாளே தவிர அவ தோத்தது கிடையாது. எனக்கு என்ன பயம்னா அவ திரும்பவும் இங்க வந்துடக்கூடாது. வா வா, நம்ம உள்ள போயிடலாம். எனக்கு பயங்கரமா குளிருது. வா உள்ள போயிடலாம். கவனமா இருங்க, புரியுதா? வாங்க. எப்படியாவது ஜன்னல் வரைக்கும் போயிட்டா போதும். அப்புறம் நான் டோர் கதவை திறந்துருவேன். அதுக்கப்புறம் அவரோட ரூமுக்கு போறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த செவரை எப்படி தாண்டது? அவரோட கல்யாணத்துக்காக இங்க நிறைய டெக்கரேஷன் பண்ணாங்கல்ல, கண்டிப்பா ஏதாவது ஏணி இங்க இருக்கும். அது மூலமா அந்த பக்கம் போலாம். அந்த பொருள் எல்லாம் இங்க வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஏணி எனக்கு கிடைக்கும். யாரங்க? யாருன்னு கேக்குறல்ல, யாராவது இருக்கீங்களா? நீங்க திருடனா? திருட வீட்டுக்குள்ள வந்துட்டானோ? எனக்கு கண்ணுக்கு எதுவும் தெரியல, ஆனா சத்தம் வந்துச்சே. அட கடவுளே, ஒருவேளை அந்த திருடன் வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருந்தானா? ஒருவேளை நான் கத்துனது கேட்டு மறைஞ்சிருந்து நேர கத்தி எடுத்து என்ன குத்தி கொன்னுட்டானா? நான் இல்ல, என்ன ஒண்ணு பண்ணிடாத.
நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஆலியா பாத்துக்கிறேன்னு சொன்னல, அவளே பாத்துக்கட்டும். அவளை கூப்பிடுறதா நல்லது. ஆலியா, ஆலியா, என்ன சீக்கிரம் வா. மித்தாலி அண்ணி இப்ப என்ன டென்ஷனை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. யாரது? யாருன்னு தெரியலையே. இந்த வீடு இப்ப பேய் பங்களா மாதிரியே ஆயிடுச்சு. கண்டிப்பா யாரோ இருக்காங்க. போதும், பேய் பிசாசு. ஆலியா, ஆலியா, யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஆலியா, ஆலியா, என்ன? ஆலியா என் கூட வா. கீழே யாரோ இருக்காங்க. மித்தாலி அண்ணி. என் கூட வா, வந்து பாரு, யாரோ இருக்காங்க. வா ஆலியா, வா வா, வந்து நீ மித்தாலி அண்ணி. கண்டிப்பா யாரோ மித்தாலி அண்ணி, இருக்காங்க. நான் தான் பேசிட்டு வா, இருக்கேன்ல. வந்து பாரு. வா ஆலியா, அங்க பாரு, அங்கதான் யாரோ இருந்துட்டு இருந்தாங்க. எனக்கு குரல் கேட்டுச்சு. நீ செக்யூரிட்டியை கூப்பிட மாட்டேன். கண்டிப்பா நான் தான் கூப்பிடணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. செக்யூரிட்டி கூப்பிடுறேனே, கேக்கலையா? செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. செக்யூரிட்டியை தாண்டி உள்ள வரதுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா என்ன? பிரக்யா, சீக்கிரம் வாங்க, வீட்டுக்குள்ள யாரோ பூந்திருக்காங்க. நீங்க எல்லாம் வெளில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கதான், அங்க யாரோ இருக்காங்க. அங்க அங்க இருந்துதான் எனக்கு சத்தம் வந்துச்சு. நான் பார்த்தப்ப அங்க யாரும் இல்ல. ஆனா நீங்க போய் தேடுங்க. பிரக்யா, பிரக்யா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ப்ளீஸ் நீங்க மெஹரா வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அவ திரும்பவும் இங்க வந்துட்டா. கதவை திறக்காத பிரக்யா. நான் தான் சொன்னேன்ல, கதவை திறக்காதன்னு. இல்ல, நான் சொல்றது கேளு ப்ளீஸ், என்ன விட. நான் தான் சொல்லிட்டேன்ல. இல்ல இல்ல, தப்பு போடாத. நான் உள்ள போறேன். ரூம் ஏன் இந்த மாதிரி இருக்கு? வெளியே கூட்டிட்டு போங்க, வெளியே கூட்டிட்டு போங்க. எங்க இருக்கீங்க நீங்க? ஹலோ, ஏன் இந்த ரூம் இப்படி இருக்கு? அவருக்கு என்ன ஆச்சு? அவரை ஏன் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லு ஆலியா, நான் அவரை பார்க்கணும். இல்ல இல்ல, என்ன விடுங்க ஆலியா, நான் அவரை ஒரே ஒரு தடவை பார்க்கணும் ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன விடு ஆலியா, ப்ளீஸ் ஆலியா. ஆலியா ப்ளீஸ், அவரோட ரூம் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லு ப்ளீஸ் ஆலியா, உண்மையை சொல்லு ப்ளீஸ். என்ன விட இன்ஸ்பெக்டர், தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. இவ்வளவு வெளியில விடாதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. வெளியில வா. திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. இது என்ன கொடுமை இது? இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பிட்டே இருக்கோம், மறுபடியும் இவ வந்துட்டே இருக்கா. விடுங்க அத்தை, இப்பதான் போலீஸ் வந்துருச்சுல, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. ஒரு நிமிஷம் இத பாரு ப்ளீஸ். அத்தை அத்தை, தயவு செஞ்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அத்தை, அவரை ஒரே ஒரு தடவை என்ன சந்திக்க விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அத்தை, ஆளை கிட்ட சொல்லுங்க. அண்ணி அண்ணி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். என்ன ஒரே ஒரு தடவை அவரை சந்திக்க விடுங்க. உங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? எல்லாரும் ஏன் அமைதியாவே இருக்கீங்க? என் புருஷனுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க. இவங்கெல்லாம் உங்ககிட்ட ஏதோ மறைக்கிறாங்க. என் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இது ரொம்ப ஓவரா இருக்கு. எது பேசுறதா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் பேசுவாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ்.
கான்ஸ்டபிள் இவங்களை கூட்டிட்டு வாங்க. நான் எங்கேயும் வர மாட்டேன். இவங்க எல்லாரும் எதுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறாங்க? ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறைக்க பாக்குறாங்க. வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஏன் வெளியில வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு? உங்களுக்கு எதுவும் தப்பா தோணலையா? நான் தான் சொல்றேன், இங்க ஏதோ தப்பு நடக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறாங்க. என் புருஷனுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, அவர் ஏதோ சரியா இல்ல. இவங்க ஏதோ மறைக்கிறாங்க, என் புருஷனுக்கு எதிராக சதி செய்யறாங்க. நீங்க கேளுங்க. வாங்க இங்க இருந்து போலாம். நான் வர மாட்டேன். இது என்னோட வீடு, இது என்னோட வீடு. எல்லாரையும் விடவும் எனக்கு தான் இங்க உரிமை அதிகம். எக்ஸாக்ட்லி. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்னு நீயே சொல்லிட்டல. இப்ப பேசினது ரொம்ப சரி. இவ புருஷனுக்காக இங்க வரவே இல்ல. இவ இங்க வந்திருக்கிறதே சொத்துக்காக தான். அப்புறம் இவளோட உரிமைக்காக. இவளுக்கு மிஸ்டர் மெஹ்ராவோட சொத்து மேல மட்டும்தான் ஆசை. புருஷன் மேல கொஞ்சம் கூட அக்கறையோ பாசமோ கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும்னா நான் இதை எப்போ எடுத்திருந்திருப்பேன். வாடகை வீட்டுல போய் இருந்திருக்க மாட்டேன். கவனத்தை திசை திருப்பறதுக்காக நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கல. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உண்மை தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆகணும் நீ. நான் போக மாட்டேன். கண்டிப்பா நீ போய் ஆகணும். அப்படின்னா என் புருஷனுக்கு எதிரா நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டே இருப்பியா? இன்ஸ்பெக்டர், இவங்க ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. என் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, யாரோ கொல்ல பாக்குறாங்க. அத உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இப்ப என்ன உளறிட்டு இருக்க? நீ எந்த அளவுக்கு ஒரு புருஷன் சொல்றியோ அவர் என்னோட அண்ணன். மித்தாலி அண்ணியோட கொழுந்தனார், சித்திக்கு பையன் மாதிரி. நாங்க அவருக்கு தீங்கு செய்ய நினைப்போமா? உன்னை விட அவர் மேல அக்கறை எங்களுக்கு தான் ஜாஸ்தி. அவர் மேல உனக்கு அந்த அளவுக்கு அக்கறையா? அப்ப என்னன்னு சொல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அந்த கில்லரை நான் இந்த வீட்டுக்கு வெளியில என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் என்ன பெரிய அக்கறை உனக்கு? ரூம் அலங்கோலமா இருக்கு, ரூம் வெளியில லாக் பண்ணி வச்சிருக்க. நீ பயப்படுற. உன்னோட பயமே நான் அவரை சந்திச்சிட கூடாதுன்றதுக்காக தான். சந்திச்சா உண்மை எனக்கு தெரிஞ்சிரும்ல. உண்மையா? என்ன உண்மை? எத்தனை வாட்டி சொல்றது அபி உன்னை சந்திக்க விரும்பலன்னு? நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க இருந்து வெளியே போ. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். நான் இந்த வீட்டோட மருமக. உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் இந்த வீட்டுல உரிமை இருக்கு. இத்தனை நாளா அந்த உரிமையை நிலைநாட்டாம நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை நிலைநாட்டி தீர்வேன். இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். இவங்க இந்த வீட்டோட மருமக. இவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே கூடாது. ஆனா இவங்க நினைச்சா உங்களுக்கு எதிராக கேஸ் போட முடியும். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இப்ப வரைக்கும் இவங்க தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஏதோ சீன் கிரியேட் பண்றாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது. ஆனா இவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக தான் நீங்க ஏதோ சீன் கிரியேட் பண்றதா இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க சொல்றது சரிதான் இன்ஸ்பெக்டர். இவங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறாங்க. என் புருஷனை சந்திக்க விடாம தடுக்கிறாங்க. ஞாபகம் வருது ஜாஸ்தியா இல்ல ஷார்ட் டர்ம் மெமரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ஜிஓவை கூட்டிட்டு வந்தேல, அவங்க கிட்டயே நான் அவரோட டிவோர்ஸ் பேப்பரை காட்டினா இல்லையா? அதுல உன்னோட சிக்னேச்சர் தானே இருந்தது. நான் எத்தனை தடவை சொல்றது உனக்கும் அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. எந்த சம்பந்தமும் இல்ல. அலியா, ஆரம்பத்துல இருந்து எங்களோட உறவு உனக்கு பிடிக்கலதான். ஆனால எங்களுக்குள்ள இருக்கிற 25 வருஷம் உறவு உன்னால முறிக்க முடியாத போது இந்த சின்ன பேப்பரை வச்சு முறிச்சிடலாம் நினைக்கிறீங்க? ஸ்டாப் இட். வாய மூட. நீ அந்த கையெழுத்தை என்கிட்ட எப்படி வாங்கினு உனக்கே நல்லா தெரியும் ஆலியா. அதே மாதிரி அவர்கிட்ட எப்படி சிக்னேச்சர் வாங்கின ஞாபகம் இருக்கா? அவர் கோவத்துல ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வாங்கின. என்ன? why should I stop? அவங்க கிட்ட சொல்லு. நீ என்கிட்ட அத ப்ராப்பர்ட்டி பேப்பர்னு தானே சொன்ன. ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறதுக்காக தானே கையெழுத்து வாங்கின. இதுல இருந்தே தெரியுது ப்ராப்பர்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட் உனக்கு தான், எனக்கு இல்ல. இன்ஸ்பெக்டர், உங்ககிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும் அத நீங்க தெளிவா படிச்சு பார்க்காம சைன் போட்டுவீங்களான்னு சொல்லுங்க. நீங்களே பதில் சொல்லுங்க. போலீஸ்ல இருக்கிறதுனால நான் அதை பண்ண மாட்டேன். ஆனா ஒரு சாதாரண ஆள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரக்யா ஒரு டீச்சர் ஆச்சே. ஒரு டீச்சரா இருந்துகிட்டு அதை படிச்சு பார்க்காம எப்படி சைன் பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஆனா இவ என் பொண்ணை கடத்தி வச்சுட்டுல என்கிட்ட கையெழுத்து கேட்டா. என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணும்னா நான் அந்த சமயத்துல கையெழுத்து போட்டுதான் ஆகணும். அந்த சமயத்துல கூட அது ப்ராப்பர்ட்டி பேப்பர்னு இவ சொன்னாலே தவிர டிவோர்ஸ் பேப்பர்னு என்கிட்ட சொல்லல. டிவோர்ஸ் பேப்பர் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா 3 நாள் முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு சாட்சியம் இருக்கு. இவங்க எல்லாரும் கண்ணால பார்த்தாங்க. நீங்களே கேளுங்க அவங்கள. இவங்களை கேட்டு என்ன ஆக போகுது? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் போய் பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏதாவது சாட்சி இருக்கான்னு சொல்லு. தட்ஸ் இட். சாட்சி இல்லனா அப்புறம் எந்த கேஸும் இல்லன்னு தானே அர்த்தம். இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க டயத்தையும் என்னோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இந்த வீட்டுக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நிறைய சம்பந்தம் இருக்கா ஆலியா? என்னென்ன சம்பந்தம் இருக்குன்னு என்னால நிரூபிக்க முடியும்.
இன்ஸ்பெக்டர், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் போது எங்க கூடவே ஒருத்தவங்க இருந்தாங்க. யார் அது? மீரா. இன்ஸ்பெக்டர், மீரா இந்த வீட்ல தான் இருக்காங்க. எங்க கல்யாணம் நடக்கும் போது அவங்க இங்க தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவளோட Dress தான் நான் கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்டேன். மீரா, மீரா, மீரா. மீரா இந்த வீட்ல இல்ல. அவ எப்பவோ இந்த வீட்டை விட்டு போயிட்டா. கேர் டேக்கரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அதனால இந்த வீட்டை விட்டு அவ கிளம்பி போயிட்டா. உன்கிட்ட வேற ஏதாவது சாட்சி இருந்தா நீ அதை மட்டும் சொல்லு.